வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவை நலம் விசாரிக்க தங்கல்ல சென்ற ரணில். இருவரும் இணைந்து ஆதரவாளர்களுக்கு ஆசீர்வாதமும் வழங்கினர். யாழில் நிகழ்ந்த அதிசயம். படையெடுக்கும் மக்கள் கூட்டம். ரயிலின் கீழே சிக்கிய பெண் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. லஞ்சம் பெறுவதில் போலீசார் முன்னிலை. 2, 3 இடங்களை பிடித்த முக்கிய நிறுவனங்கள் இதோ. வெளியானது தகவல். 60 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 சொகுசு வாகனங்களுடன் மொட்டுக் கட்சியின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கைது. மகளின் பல்லை உடைத்த மாணவனுக்கு முன்னாள் போலீஸ் அதிகாரி செய்த மோசமான செயல். அனுர தரப்பு அமைச்சர்களை கைது செய்ய கோரிய விவகாரம். நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. 5 வயது சிறுவன் தலை துண்டிக்கப்பட்டு கொலை. நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம். மன்னார் காற்றாலை விவகாரம். முன்னாள் ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட அனுமதி நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் ஏற்பட போகும் சிக்கல். பிரச்சார கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம். கைது செய்யப்படுவாரா விஜய்? முதல்வர் ஸ்டாலின் கூறிய பதில். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தங்காலை கார்டன் இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தங்காலை கார்டன் இல்லத்திற்கு சென்ற ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சுகநலங்களை விசாரித்ததுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது தான் சிறையில் இருக்கும்போது தனக்கு ஆதரவாக செயற்பட்டமைக்காக மஹிந்த ராஜபக்சவுக்கு ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் பகுதியில் உள்ள வேளாங்கண்ணி மாதா சொரூபத்தில் இருந்து கடந்த 3 தினங்களாக கண்ணீர் வடிகின்ற காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. இந்த சம்பவமானது தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலையில் இதனை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் திரண்டு வருகின்றனர். பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பொடிமெனிக்கே தொடருந்தின் இயந்திரத்தில் மோதியதில் படுகாயமடைந்த பெண்ணொருவர் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் ஹட்டன் நிலையத்திற்கு அருகில் உள்ள கடவைக்கு அருகில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தொடருந்து மோதியதில் இயந்திரத்தின் கீழ் சிக்கிய பெண்ணை விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள வாகன பழுதுபார்ப்பு நிலையத்தில் இருந்த பணியாளர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சம்பவத்தின் போது தொடருந்து மிகவும் மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் குறித்த பெண் நீண்ட நேரம் தொடருந்து பாதைக்கு அருகில் இருந்ததாகவும் குறித்த பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் ஏனைய அரச நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லஞ்சம் பெறும் செயற்பாட்டில் போலீசார் முன்னிலை வகிப்பதாக தெரிய வந்துள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீலித்தவெல கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் என்பவற்றுடன் அதிகளவில் தொடர்புடைய முதல் 10 பொது சேவைகளில் போலீஸ் முதலிடம் வகிக்கிறது. அரசியல்வாதிகள், சுங்கம், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், பாடசாலைகள், அமைச்சுக்கள் என முக்கிய நிறுவனங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இவ்வாறு லஞ்சம் அல்லது ஊழல் என்பவற்றுடன் தொடர்புடைய பட்டியலில் முறையே போலீசார், அரசியல்வாதிகள், சுங்க திணைக்கள உத்தியோகத்தர்கள், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், பாடசாலைகள், அமைச்சுக்கள், காணி பதிவு அலுவலகம், மாகாண சபைகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், பிரதேச செயலகங்கள், பதிவாளர் நாயகம் அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் என்பவற்றுடன் தொடர்பான சேவைகளிலேயே கூடுதலான லஞ்சம் பெற்றுக் கொள்ளும் செயற்பாடுகள் பதிவாகியுள்ளன. இவை தவிர மேலும் பல நிறுவனங்கள் பணச்செலவைக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் நீலித்தவெல தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 சொகுசு வாகனங்களுடன் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா வலான ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வாகனங்கள் சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு போலியான ஆவணங்களை பயன்படுத்தி மோட்டார் போக்குவரத்து துறையால் போலி எண்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. போலி ஆவணங்களுடன் பதிவு செய்யப்பட்ட இந்த வாகனம் அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமானதாக கூறப்படும் வாகனங்களின் பதிவு எண்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. கடுவலை நவகமுவ பகுதியில் பாடசாலை ஒன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து 9 வயதுடைய சிறுவன் ஒருவனை தாக்கிய சம்பவம் தொடர்பில் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் நவகமுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான சிறுவன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரான கான்ஸ்டபிளின் மகளும் தாக்கப்பட்ட சிறுவனும் ஒரே வகுப்பில் கல்வி கற்கின்றனர். இவர்கள் மேலும் சில மாணவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போதே சந்தேக நபரின் மகள் தள்ளப்பட்டு கீழே விழுந்ததில் அவரது முன்பல் ஒன்று உடைந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சந்தேக நபரான தந்தையார் பாடசாலையின் வகுப்பறைக்குள் பலவந்தமாக நுழைந்து குறித்த சிறுவனை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் வகுப்பாசிரியரிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு சொந்தமான தெஹிவளையில் உள்ள கட்டிடம் ஒன்றை மோசடியாக குத்தகைக்கு விட்டதாக கூறப்படும் வழக்கில் அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவலை நகரசபை தலைவர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரை கைது செய்யுமாறு முறைப்பாட்டாளரின் சட்டத்திரணி விடுத்த கோரிக்கைக்கு இதுவரை சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் குற்றத்தை நிரூபிக்க போதுமானதாக இல்லை என கல்கிசை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. வழக்கு கோப்பு ஏற்கனவே பிப்ரவரி மாதம் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இந்த வழக்கு 2026 ஆண்டு பிப்ரவரி 27 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரால் இந்த குற்றச்செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. உந்துருளியில் பிரவேசித்த ஒருவர் வீட்டிற்குள் சென்று இந்த குற்றச் சம்பவத்தை புரிந்துள்ளதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுவனின் தாயாரும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரை கிராமவாசிகள் தாக்கியதாகவும் சந்தேக நபரை கைது செய்து சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவரும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச் சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் அவர் வேறொரு சில்லறை விற்பனை நிலையம் ஒன்றில் திருடுவதற்கு முற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி விவகாரத்தில் முன்னைய ஆட்சியாளர்களால் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் இ. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட முன்பள்ளி கல்விக்கூடங்கள் பற்றிய கருத்தரங்கில் பேசிய போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பது தொடர்பிலான பிரச்சினை ஒரு பூதாகரமான பிரச்சினையாக மாறியுள்ளது என்பது உண்மை. அது தொடர்பில் ஜனாதிபதியுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடத்தப்பட்டது என்பதும் உண்மை. அது தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் உண்மை. இருந்தும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. முன்னைய ஆட்சியாளர்களால் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்ட தருவாயில் இன்று அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் இந்த விரயங்களுக்கான கோடி மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணத்தினை மீண்டும் அரசாங்கம் ஊடாக அந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டி வரும். இதனால் இங்கிருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், காற்றாலை ஊடாக மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் அதற்கான அனுமதியினை நாங்கள் கொடுக்கப் போவதில்லை. அந்த வகையில் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது அவ்வாறான பாதிப்பு இல்லை என்பது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் ஆராய உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையகம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் உண்மைகள் வெளிவரும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் இதுவரை நடக்கவும் இல்லை, இனிமேல் நடக்கவும் கூடாது எனவும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.